உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா பத்மாவதி, நீ எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்க? கிளம்பி போக வேண்டியது தானே? சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா காவல் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் வேணா உங்க உறவும் வேணான்னு பண்ணிட்டீங்கல்ல. இப்படி நடக்கும்னு யாரு நினைச்சு பார்த்தா? நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? நீ வருத்தப்படுற மாதிரி தெரியலையே, சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இவங்க இந்த வீட்ல நடிக்கிறாங்களோ என்னமோ. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஏ பவானி, காவேரி, 2 பேரும் எங்கடி இருக்கீங்க? வந்து கூட மாட வேலை பார்க்க மாட்டீங்களா? அம்மா ரம்யா, உனக்கும் தான். அத்த வேண்டாம், கடுப்பு கலப்பாதீங்க சொல்லிட்டேன். நானே எரிச்சல்ல இருக்கேன். நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாரும் வந்து ஏன் மேல பாயுறீங்க? இத பாரு, சிவா உனக்கு இல்லன்னு ஆயிப்போச்சு இல்ல, விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே. அவனையே நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க. அவ மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? திரும்ப திரும்ப என்னையே கை காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் என் மருமக, இவதான் சிவாவோட பொண்டாட்டின்னு ஊருக்குள்ள சொல்லி சொல்லி என்னை ஏத்தி விட்டது யார் அத்த? நீங்க தானே அத்த? இப்ப மாத்தி பேசுறீங்க. மாத்தி பேசலடி, மனசுல இருந்ததை இப்பதான் பேசுறா. ஐயோ, அவன் மலேசியால ஒருத்திய காதலிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? வாமா ஜனனி, எங்கம்மா போயிட்ட? ஏம்மா மகாராணி, அலங்காரம்லாம் ரெடி ஆயிடுச்சுமா? என்ன ரெடி? அடடடடா, ஒண்ணுமே தெரியாதாமே. ஈர பேனாக்குவா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கா பாரு. உனக்கும் அண்ணனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான அலங்காரம் முடிஞ்சது. அலங்காரம் போதுமா இல்ல இன்னும் பூ வேணுமான்னு போய் பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லுமா. நீ என்ன சொன்னாலும் கேட்க உன் மாமியார் ரெடியா இருக்காங்களே. ஜனனி, அம்மா இது வேண்டாம். என்னம்மா இது? வேண்டானா? ஏன் வேண்டாம்? மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. சிவா உனக்கு தாலி கட்டியிருக்கா, நீதான் அவனுக்கு பொண்டாட்டி. அத மாத்தவா முடியும்? அம்மா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேண்டாம். ஜனனி, இவங்க பேசுறதுக்காக நீ எதுக்கு? அதான் வேண்டான்னு சொல்றல, விடுங்களே. நீ சும்மா இரு. அத்த, ஏமா வேண்டாங்கற? அது வீட்டுக்கு தூரமோ என்னவோ. அப்படியம்மா? ஆமாமா, அதான். என்னம்மா இது? இப்ப வந்து இப்படி சொல்ற? அது சரி, நடக்க முடியாத நாயி வானத்தை பார்த்து கத்துச்சான். காவேரி, இங்க இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஜாலியா சாப்பிடலாம். ஆமா ஆமா, ஸ்வீட் மொத்தம் நமக்கு தான். வாடி. விசாலாச்சு, ஐயர் கிட்ட நல்ல நாள் கேட்டியே, உன் மருமக கிட்ட கேட்டியா? எல்லாம் அவசரம். வா. வா. அம்மா மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல, விடு ஜனனி. எல்லாம் விதிச்ச நாள்ல தான் நடக்கும். நீ போ. எங்க போச்சு? யார் எடுத்திருப்பாங்க? ஐயோ, ஒருவேளை சிவா பார்த்திருப்பாரா? இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ஏய், கொஞ்சம் காவேரிக்கு வேங்கடி. அவ போன் பேசிட்டு வந்து அப்புறம் கேப்பா. அவ வரட்டும், அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க.
அவ போன் தானே பேச போயிருக்கா, பேசி முடிச்சிட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. மாமா ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? சூப்பரா இருக்கு. வேணாம். ஏன் வேணா? காரணம் இருக்கு மாமா. காரணம் இருக்கா? என்ன காரணம்? உள்ள ஸ்வீட் வெயிட்டிங். ஸ்வீட் மட்டும் இல்ல, ஸ்வீட் டார்லிங்கும் வெயிட்டிங். நான் அவ கூட போய் ஸ்வீட் சாப்பிட்டுப்பேன். மாப்ள, விஷயமே தெரியாதா? இந்த சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட்டாச்சு. இன்னைக்கு இல்ல, ப்ரோகிராமே கேன்சல். மாமா. சொல்லு மாப்ள. ஏன் மாமா? பேட் லக். மாமா உங்களுக்கு கொடுத்து வைக்கல, போயிட்டு அமைதியா போத்திக்கிட்டு தூங்குங்க. அமராவதி, ஸ்வீட் கொடுமா. இந்தடா. இல்ல இல்ல, எடுத்துக்கோ. வணக்கம். ஏச பாட்டு பாடினல்ல? இல்லையே. பாட்டு சத்தம் கேட்டுச்சு. சொல்லு, நீ தானே பாடின? நான் இல்ல. சுருங்குமா பாராட்ட. ஏய் ஏய், என்ன நீதான் ஆசைப்பாட்டு பாடுனியா? ஆமா மாமா, எப்படி ஓகேவா? பெரிய மரியாதை ராதா நினப்பு. டென்ஷன் ஏத்தாம ஓடிப்போ. மாமா, நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி, நீங்க எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான். ஓடி. எனக்கு மேட்டியிருந்தேன். ஓடி. இவ்வளவுதான் பாடி இருக்காளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.